ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் ஒரு 45 நாள் இருக்குது. அந்த 45 டேஸ் என்ன கணக்குனா இன்றைக்கி 8ஆம் தேதி ஆகுது. நம்ம கணக்கு போட்டோம்னா பிப்ரவரியில் 20 நாள் இருக்குது. அண்ட் ப்ராக்டிக்கலும் நடுவில் வரும். அது ஒரு ப்ராக்டிக்கல், அது பிரச்சனை இல்லை. அடுத்த மாதம் 28ஆம் தேதி நமக்கு பரீட்சை, அதாவது மார்ச் மாதம். அப்போ அதில் ஒரு 25 நாள் இருக்குது. மொத்தமாக நமக்கு வந்து ஒரு 45 டேஸ்ன்னு கணக்கு போடலாமே அப்ராக்சிமேட்டாக. ஸோ 450 மார்க் மேலே எடுக்கணுங்கிறத எல்லாத்தோட கனவு. 500க்கு 500 எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தெம் 450க்கு மேலே எடுக்கணும்னு கனவு காணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 450 இப்போ இருந்து படித்தா கூட எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் முதல் முறையாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு முதல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கீழே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், ஏன்னா அதில் எல்லாமே நான் அனுப்புவேன். சரிங்களா? இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடறேன். அப்புறம் இங்கிலீஷ், தமிழ் சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கோர்வே அப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எது கம்ப்ளீட் பண்ணணும், செகண்ட் எது கம்ப்ளீட் பண்ணணும், தேர்டு எது கம்ப்ளீட் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ அது நீங்கள் எப்படி வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 45 நாள் இருக்குது. இந்த 45 நாளில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டெய்லியுமே மேக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கணுங்க. டெய்லியுமே வந்து மேக்ஸு வார கடைசியில் சாட்டர்டே சண்டே வேணால் மேக்ஸ் வேண்டாம். நீங்கள் ஃப்ரைடே மூடி மேக்ஸ் படிச்சுக்கோங்க. மண்டே டு ஃப்ரைடே டெய்லி 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மேக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ் 1.1, 1.2, 1.4, 1.5 எல்லாம் 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அது அடிக்கடி 2 மார்க்ஸுமே இதுலேருந்து அதிகமாக வருது. 2.2, 2.5, 2.4, 2.8, 2.9 இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்குறேன். 10த்துக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு போட்டிருப்போம். அதில் இருக்க சம்ஸ் மட்டும் படிச்சதுனால போதும், நீ சென்டம் எடுத்துடலாம். 3.2, 3.4, 3.8, 3.19, 3.13 இந்த எக்ஸைஸில் இருக்க சம்ஸ் எல்லாம் நல்லபடியாக பாருங்கள். ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பசங்க 3rd சாப்டரில் ஜிசிடி ஸ்கொயர் ரூட் பாருங்கள். அதாவது 3.2, 3.8 பாருங்கள். செகண்ட் சாப்டரும் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஃபஸ்ட் சாப்டர் நல்லா பாருங்கள் எல்லோரும். 5th சாப்டர் பொறுத்தவரைக்கும் 5.1லேருந்து 5.3 வரைக்கும் நீங்கள் எல்லாமே பார்க்கணும். அப்போ தான் நல்லபடியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துருக்க பாருங்கள். தியரம்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து மேட்ரிக்ஸஸ் பார்த்துக்கோங்க. அணிகள் கண்டிப்பாக வந்து அந்த 3 எக்ஸைஸுமே தரவாக இருக்கணும். ட்ரிக்னாமெட்ரி வந்து பார்த்திங்கன்னா 6.2லேருந்து 6.4 வரைக்குமே எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அப்போ அது செகண்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கணும். அப்போ அது முடிச்சதுக்கப்புறம் அந்த 6வது சாப்டர், 7வது சாப்டர், 8வது சாப்டர் முடிக்கிற மாதிரி இருக்கணும். 7வது சாப்டரில் 7.2லேருந்து 7.4 வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8.3, 8.4 ப்ராபபிலிட்டி, மென்சுரேஷனில் 3 எக்ஸைஸு, ட்ரிக்னாமெட்ரியில் 3 எக்ஸைஸு. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதிலெல்லாம் சம்ஸே கம்மிங்க. இருக்கிறதே 5-6 சம் தான் இருக்கும் ஒரு எக்ஸைஸ்லையும். 7.2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 10 சம் இருக்கும். அதில் 7 சம் தான் 5 மார்க், 3 சம் 2 மார்க்காக இருக்கும். 7.3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 6 5 மார்க் தான் இருக்கும். எக்ஸாம்பிளோட சேர்த்து 10 5 மார்க் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இது 2வது வச்சுக்கோங்க. ஒரு வேளை இது சீக்கிரம் முடிக்க முடியலைன்னா எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 சாப்டர் எவ்வளோ சீக்கிரம் மார்ச்சுக்குள்ளே முடிக்க முடியுமோ அதை முடிச்சிருங்க. இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாயிரும். சாரி, மார்ச்சுங்க, ஃபெப்ரவரிக்குள்ளே, மார்ச் 5க்குள்ளேயே முடிங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அடுத்த சயின்ஸ் வந்து வீக்லி ஒரு 4 டேஸ் படிக்கிற மாதிரி பாருங்கள். ஒரு நாள் சயின்ஸ் படித்தா ஒரு நாள் சோஷியல் படிங்க. ஒரு நாள் மேக்ஸ் படிப்பீங்களா, மேக்ஸுக்கு பேரலாக நீங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரம், இன்னொரு 1 மணி நேரம் சயின்ஸ் படிங்க. இல்லைனா காலையில் எழுந்திரிச்சு சயின்ஸ் படிங்க. அதுக்கு அடுத்த நாள் சோஷியல் படிங்க. காலையில் டெய்லி மேக்ஸ் படிப்பீங்கள்ல, அப்போவே சோசியலோ சயின்ஸோ மாற்றி படிக்கணும் ஒரு நாளைக்கும் டெய்லியுமே. அப்போ சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு 6 லெசன் அந்த புக் பேக் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். புக்கின் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். கெமிஸ்ட்ரியில் 7லேருந்து 11 லெசன் வரைக்கும் இது நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கணும். 2வதாக வந்து பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 12 to 17 வரைக்கும் முடிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3வதாக வந்து பார்த்திங்கன்னா பயாலஜியில் 18வது லெசன்லேருந்து 23வது லெசன் வரைக்கும் முடிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த மாதிரி 3ஆக பிரித்து படிங்க. கண்டிப்பாக முடிச்சிடலாம். மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். நீங்கள் கணக்கு போட்டு நீங்கள் படித்து பாருங்கள். சரிங்களா? ஆனால் ஆல்ரெடி ரிவிஷனில் தான் இருப்பீங்க. ஸோ அடுத்து சோஷியல் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 லெசன், ஜியாகிரஃபியில் 7 லெசன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். 5 மார்க்கு, 2 மார்க்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட். 5 மார்க் போட்டேன், நான் 2 மார்க் போடலை, நான் போட்டுறேன். சரிங்களா? சயின்ஸுக்குமே இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். ஆனால் சோஷியலுக்கு வந்து 2 மார்க் போடலை, எனக்கு தெரியும், நான் போடுறேன். 5 மார்க் போட்டிருக்கேன். நம்ம 5 மார்க் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியில் 2 மார்க் என்ன 20 மார்க் நான் அதை போட்டுறேன். ஈஸி தான். அடுத்தது எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் 5 லெசனில் ஏதாவது ஒரு 3 லெசன் படி. எக்கனாமிக்ஸில் ஏதாவது ஒரு 3 லெசன் படி போதும். இல்லை நம்ம கொடுத்த 5 மார்க்ஸ் நீங்கள் வந்து எல்லா லெசன்லையுமே கவர் பண்ணால் போதும். ஒரு 7-8 5 மார்க் தான் இருக்கும். இதில் ஒரு 7-8 5 மார்க், இதில் ஒரு 7-8 5 மார்க். 2 மார்க்குமே கம்மியாக தான் இருக்கும். நான் கொடுக்குறேன்.
மேப்பு டைம்லைனு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி முடிச்சிருங்க. செகண்டு எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸில் நான் சொன்ன மாதிரி. தேர்டு வந்து மேப்பு டைம்லைனு சூஸு. மேப் வந்து ஜியாகிரஃபி மேப்பு, ஹிஸ்ட்ரி மேப்பு எல்லாம் தரவாக இருக்கணும். டைம்லைனு சூஸு. ஸோ இதை நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஃபில்லப்ஸும் சேர்த்திக்கோங்க. ஃபில்லப்ஸும் படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் எழுதிடலாம். சரிங்களா? நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் தான் அதிகமாக ஃபில்லப்ஸ் இருக்கும், சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் அதிகமாக இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் ஃபில்லப்ஸ் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ கோ த்ரூ பண்ணுங்கள். சோஷியல் ரொம்ப ஈஸியான சாப்டர். 24 லெசன் இருக்குது, 25 லெசன் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பிரித்து படிங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறேன் 5 மார்க்கு, 8 மார்க்கும் கொடுத்துருக்கேன். 8 மார்க் கொஸ்டின் ஒன்று வருமா, அது ஹிஸ்ட்ரியில் இந்த தடவை வரும். ஹிஸ்ட்ரியில் இந்த தடவை என்ன கொஸ்டின் வரும்னு நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஸோ அடுத்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 6, 9 இயல். இந்த 6 இயல் வந்து ரொம்ப முக்கியமான இயல். அதுலேயும் இந்த 9வது இயலும் ஃபஸ்ட் இயல், செகண்ட் இயல், தேர்ட் இயல், இந்த முக்கியமான இயலே இதுதான். இதில் சிறுவினா, குருவினா, நெடுவினா நீங்கள் எல்லாம் படிச்சிங்கன்னா சந்தோஷம். அது மட்டும் ஃபஸ்ட்டு முடிக்கிற வழியை பாருங்கள். அதுக்கப்புறம் ரிமைனிங் இயல் இருக்க செகண்ட் பார்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது முடிச்சிருங்க. ரிமைனிங் இயல் 3 இயல் தான் இருக்குமா, அதை முடிச்சிருங்க. இல்லை ரிமைனிங் 3 இயல் நீங்கள் எக்ஸாம் டைம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த 6 இயல் முடிச்சிருங்க. 8 மார்க் தான் தமிழில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும் ஃபஸ்ட்டு. அப்போ 8 மார்க் என்ன, துணைப்பாடம், உரைநடை, செய்யுள், அப்புறம் வந்து கட்டுரையும் துணைப்பாடம் எழுதிடலாம். என்னெல்லாம் கட்டுரை வரும், உரைநடை, துணைப்பாடம் வருங்கிறது நான் அடிக்கடி ஆப்பேலியில் சொல்லியிருக்கிறேன். ஆப்பேலி வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். தமிழுக்கு வீடியோ போடலை, தமிழ் இம்பார்ட்டன்ட் நான் போட்டுறேன். அப்போது நம்ம 8 மார்க்கில் ஃபஸ்ட்டு துணைப்பாடம், கட்டுரை, பொது கட்டுரையாக இருக்கலாம், இல்லை கல்பனா சவுலா அந்த மாதிரி கட்டுரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியாக இருக்கலாம். இந்த தடவை அந்த ஒயிலாட்டம் மயிலாட்டம் அந்த கட்டுரை வரும் தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த 2 கட்டுரையும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். 8 மார்க் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 8 மார்க் தான் என்ன வரும்னு தெரியாது. அதையுமே நான் ஆப்பேலியில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் பப்ளிக் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்போ 8 மார்க்கை நீங்கள் படிக்கணும் ஃபஸ்ட்டு. 5 மார்க் வந்து என்னெல்லாம் இருக்குது, 5 மார்க்கு படிவம், மொழிபெயர்ப்பு, என்னெல்லாம் எழுதணும், லெட்டர் ரைட்டிங்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் பார்க்கணும். 5 5 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்குது. 5 5 மார்க் ரெடியாக ஃபஸ்ட்டு இது 2 ரெடியானாலும் 50 மார்க்கு. அதுக்கப்புறம் சிறுவினா குருவினா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த 6 இயல் நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா என்ன கேட்டாலுமே இங்கே ஆப்ஷனில் எழுதிடலாம். அதுக்கப்புறம் மொழிப்பயிற்சி பார்க்கணும். ஸோ அகராதியில் காண்க, கலை சொற்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, 4 சொற்களை ஒரே தொடரத்தில் அமைங்க, அப்புறம் வந்து ஊர் பேரை மறுவாக எழுதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் 2 மார்க்கில் வரும் இல்லையா, அது புக் பேக்கில் இருக்குது. நான் மார்க் பண்ணி தரேன் உங்களுக்கு. சரிங்களா? பயப்பட வேணாம். மனப்பாட பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஒமிட் பண்ணிக்கலாம். அது 3 என்னங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எதெல்லாம் வேண்டாங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்களா? எதெல்லாம் வேண்டான்ட்டு. ஸோ ஆப்ஷன் வரும் இல்லையா நமக்கு, அதனால அந்த மனப்பாட பகுதி. திருக்குறள் நீங்கள் எல்லாமே படித்தாகணும். சரிங்களா? அணியுமே நீங்கள் எல்லாமே படிச்சுதாகணும். அழகிட்டு வாய்ப்பாடு போட தெரியணும். ஏன்னா அது ஒரு 3 மார்க் 2 வரும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த இயலெல்லாம் முடித்து நீங்கள் 8 மார்க் 5 மார்க்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா பாதி முடிஞ்சிடும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்டில் படிங்க, சாட்டர்டே சண்டே. சரிங்களா? ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பாருங்கள். இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ப்ரோஸ், ஃபஸ்ட்டு 3 போயம், ஃபஸ்ட்டு 3 சப்ளிமெண்ட்ரிக்கு எஸ்ஏ படிங்க. இல்லையா நீ ஏதாவது ஒரு 3 செலக்ட் பண்ணு. ஆனால் அந்த 3 நல்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஆஃபேலிக் போட்டிருப்பேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ அது என்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்லி பப்ளிக் நான் போடுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 3 படித்தா சேஃபு அந்த மாதிரி. அப்போ நீ எஸ்ஏவை படிச்சிரு. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு 5 மார்க் 5 × 4 20. அந்த செஷனில் நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோ. அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும் எல்லாத்துக்கும், பிக்சர் வியூ எல்லாத்துக்கும் தெரியும், பிக்சரை பார்த்து ஒரு 5 பாயிண்ட்டு. சம்மர் ரைட்டிங் தெரியும், ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேர் டிராஃப்ட் போட்டு எழுதுறது. லெட்டர் ரைட்டிங் பார்த்துக்கோ. ஸோ இதில் ஒரு 4 எழுதணும், 4மே எழுதிடலாம். இந்த 4 செலக்ட் பண்ணிக்க. லெட்டர் ரைட்டிங் கூட உங்களுக்கு மார்க் போகும். லெட்டர் ரைட்டிங் தெரிஞ்சு வச்சுக்க, ஃபார்மல் இன்ஃபார்மல். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டின்ஸே போதும். சினோனிம்ஸ், ஆண்டம்ஸு, இடியம்ஸு, அப்புறம் ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், அமெரிக்கன் வேர்டு. ஸோ அதுவே ஒரு 10 மார்க் ஈஸியாக வந்துடும். 14 1 மார்க் வரும், 4 1 மார்க் மட்டும் 1 மார்க் இருக்கும். ஸோ வே டு சக்ஸஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுவும் நீங்கள் படிக்கணும். வே டு சக்ஸஸில் ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்கும், அதுவும் நீங்கள் படிக்கணும். படிச்சிங்கன்னா அது கவர் ஆகிடும். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ் 2 மார்க்ஸ் எனி 5 யூனிட்ஸ் படிங்க. போயம் 2 மார்க்ஸ் வந்து எனி 5 யூனிட்ஸ் படிங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ படிக்க முடியும்னா வீக்கெண்டில் பாருங்கள். இங்கிலீஷ் தமிழை பொறுத்த வரைக்கும் சண்டே அந்த மாதிரி பார்த்தா போதும். 2 மார்க் வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் போயமில். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு எதாவது கிராமர்னு சொல்லிட்டு 6 மார்க் வருது, அதெல்லாம் ஈஸி, அது நம்ம தனியாக பார்த்துக்கலாம். சரிங்களா? மீதியெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸி தான். சப்ளிமெண்ட்ரி 8 மார்க்கில் வரும், எழுதிடலாம். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரிலே வந்து உங்களுக்கு ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் வரும், அதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். அதிலே காம்ப்ரிஹென்ஷன் வரும், எழுதிடலாம். ஸோ அதனால் மொத்தத்தில் ஒரு 50 மார்க் பக்கம் இங்கிலீஷில் படிக்கிறக்கே எதுவும் இல்லை. நீங்கள் புரிஞ்சு எழுதுறது தான். மீதி ஒரு 50 மார்க் தான் உங்களுக்கு வந்து எதை படிக்கிறதுக்கு இருக்கும், அதுதான் இது. ஸோ அதை நான் இங்கே சொல்லிவிட்டேன். சரிங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வார கடைசியில் ஒரு நாள் நீங்கள் படிச்சுக்கோங்க. கட்டாயமாக நீங்கள் மார்ச் 20க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். சரிங்களா?
ஸோ சோசியலை பொறுத்த வரைக்கும் தான் டேஞ்சர். நீங்கள் வந்து மார்ச் 20க்குள்ளே சயின்ஸ் எப்போல்லாம் படிக்கிறீங்களோ அடுத்த நாள் சோசியல் படிங்க, சோசியல் முடிஞ்சால் அடுத்த நாள் சயின்ஸ் படிங்க, சயின்ஸ் முடிஞ்சால் அதுக்கப்புறம் சோசியல் படிங்க. அந்த மாதிரி ஒரு நாள் மாற்றி மாற்றி படிக்கணும். சோசியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டேஞ்சர் தான், ஃபஸ்ட்டே படிச்சிருக்கணும். சரி, இல்லை இப்போவே படிச்சிங்கன்னா ஓகேங்கிறேன். நீங்கள் மார்ச் 20க்குள்ளே சோசியல் முடிச்சிருக்கணும், ஓகேவா? சயின்ஸ் எல்லாம் மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருக்கணும். மேக்ஸும் ஆனால் மார்ச் 15 முடி டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஒரு 450 மார்க் 450க்கு மேலேயே எடுக்க முடியும்னு நான் சொல்ல முடியும். ஸோ கட்டாயமாக உங்களால் முடியும். 1 மார்க்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் வந்து 1 2 ட்விஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு முழுசாகவே புக் பேக் கேட்டுருவான். ஏதோ 1 இல்லை 2 எப்பாவது ட்விஸ்ட் பண்ணுவான். அதுவும் சயின்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் மட்டும்தான். மீதி எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்கணுமான்னு கேட்டிங்க சயின்ஸில். ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக தியரி படிங்க. தியரி படித்தாலே 75க்கு 70 எடுத்துடலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் அதுக்கும் இம்பார்ட்டன்ட் நம்ம போட்டிருக்கோம். சயின்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. நீங்கள் அடிச்சு பாருங்கள், இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஷின்ஸ் 10th ஸ்டாண்டர்டு விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு அடிச்சிங்கன்னா வரும். ஸோ அதில் நான் போட்டிருக்க நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு தியரி முடிங்க, அப்புறம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்கலாம். சரிங்களா? கம்பல்சரிக்காக நியூமெரிக்கல் ப்ராப்ளம், பிஹெச் ப்ராப்ளமு, கெமிஸ்ட்ரி சம்ஸு, அப்புறம் ஃபிசிக்ஸில் சம்ஸு, ஓகேவா? மித்தபடி நீங்கள் தியரி ஒழுக்கமாக ஸ்ட்ராங்காக இருங்க. சோஷியலையும் அதே மாதிரி தான், ஒழுக்கமாக 5 மார்க் ஸ்ட்ராங்காக இருங்க. 50 மார்க் அது 5 மார்க்கு. அதுக்கப்புறம் மேப்பு, டைம் லைனு, அந்த 1 மார்க்கு ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் போங்க. நீங்கள் எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? ஸோ எனிவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளான் ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு எது முடிக்கணும், செகண்ட் எது முடிக்கணும், தேர்ட் எது முடிக்கணும் அப்படிலாம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அதை முடிச்சிருங்க, சரிங்களா? ஒரு 45 நாள் டைமில் இது படிக்க முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக இதெல்லாம் முடியும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இப்போன்ட்டு இல்லை, 12th முடி நம்ம இருப்போம். 12th முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.